ஒரே வருஷம் மனுஷனுக்கு பெஸ்ட்டாவும் ஒஸ்டாவும் இருந்தது இவருக்கு தான். கரியரின் உச்சத்துக்கு கூட்டிட்டு போன படமும் ரிலீஸ் ஆகுது. அவரை கொலை செஞ்ச குற்றத்துக்காக ஜெயிலுக்கும் தூக்கிட்டு போறாங்க. எம்.கே. தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். இவருடைய ஆரம்ப காலங்களில் இந்த மேடை நாடகங்கள்லாம் போட்டு மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போகுது. முக்கியமா அவருடைய குரலுக்கு அவருடைய பாட்டுக்கு அடிமை ஆகிறாங்க. அப்படி பவளக்குடிங்கிற நாடகம் அர்ஜுனர் வேஷம் அவர் போடுறத ஒரு ப்ரொடியூசர் பார்த்துட்டு இதே நம்ம படமா பண்ணலாம்னு சொல்லி 1934 பவளக்குடிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வர மாதிரி ஒரு பாட்டையே படம் முழுக்க போட்டுக்கிட்டு இல்லாம அந்த ஒரு படத்திலேயே 50 பாட்டு இருக்குது. இப்படி அடுத்தடுத்த ஒரு நடிக்கிற படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகுது, சூப்பர் ஸ்டாராவே ஆயிட்டாரு. அப்படி 1944 ரிலீஸ் ஆகிற படம் தான் ஹரிதாஸ். அந்த படம் 3 வருஷம் கிட்ட ஓடுது. அதே வருஷத்துல தான் லட்சுமிகாந்தன்கிறவரை இவர் கொலை செஞ்ச குற்றத்துக்காக இவர் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போறாங்க. சரி, இந்த லட்சுமிகாந்தன் யாருன்னா அந்த காலத்து பெல்வான் ரங்கநாதன் ஹீரோ ஹீரோயின்ஸை பத்தி கிசு எழுதுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இவர் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவருடைய பத்திரிகையை டோட்டலா இவர் கேன்சல் பண்ணவும் அடுத்து ஹிந்து நேசன்ங்கிற பத்திரிகையை வாங்கி இதே வழியை கண்டினியூ பண்றாரு லட்சுமிகாந்தன். அப்படி லட்சுமிகாந்தன் ரிக்ஷால வந்துகிட்டு இருக்கும்போது ஆளுங்கெல்லாம் சுத்து போட்டு அவர் அட்டாக் பண்ண அவர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அடுத்த நாள் அவர் இறந்து போக இதுக்கு காரணமானது எம்.கே. தியாகராஜ பாகவதரும் NSKவும் சொல்லி அவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இவருடைய படம் 3 வருஷம் பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்கு. அதே 3 வருஷம் இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. அடுத்தடுத்து மேல்முறையீடு செஞ்சு 2 பேரால வெளியே வரவே முடியல. லண்டன் வரைக்கும் போயிட்டு இந்த கேஸ்ல ஜெயிச்சு ஒரு வழியா வெளியே வராங்க. சரிப்பா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால மக்கள் இவரை ஏத்துக்கலையா அப்படின்னு கேட்டா NSKவை ஏத்துக்கிட்டாங்களே. ஏன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போய் வந்தேன் அப்படின்னு படத்திலேயே சாங்கா வச்சு இவர் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுல ஜெயிச்சிட்டாரு. அந்த சமயம் தமிழ் சினிமாவே டோட்டலா மாறி மக்களோட பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சது. வெறும் பாட்டை வச்சே படம் முழுக்க போகாம டைலாக்ஸ் மூலமா மாறுது. இன்னும் அதே மாதிரி தான் மக்கள் பாப்பாங்கன்னு பண்ணதுனால இவரை மக்கள் அதுக்கப்புறம் ஏத்துக்கல. இவரை மாதிரி ஃபேமஸ் ஆகணும்டான்னு எல்லாரையும் பொறாமப்பட வச்ச ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.